பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமானார் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம். பெருமானே, உலகம் தழைக்க வந்து உதித்த உருவே வருக. ஓதாதே உற்ற கலைகள் அனைத்தினையும் உணர்ந்தோய் வருக. ஒன்றிரண்டற்று இலகும் பரமானந்த சுக இயல்பே வருக. இம்பர்தமை இரவா கதியில் ஏற்றுகின்ற இறையே வருக. எம்போல்வார் கழகம் தவிர்த்து கதியளிக்கும் கண்ணே வருக. கண்ணிறைந்த களிப்பே களிப்பில் ஊறுகின்ற கனிவே வருக. கலைமதிதோய் வளகம் செறிந்த வளர்பதியின் வாழ்வே வருக. ராமலிங்க வள்ளல் எனுமோர் மாணிக்க மணியே வருக வருகவே. பெருமானே, உங்களுடைய திருவருளால் இன்றைய திருவடி புகழ்ச்சி பார்க்க இருக்கிறோம். நீங்களே இந்த இடத்தில் அமர்ந்து திருவருள் காரியப்படணும். ஏதாவது தவறு இருந்தால் அடியனை மன்னித்துக் கொள்ள வேண்டும். பெருமானே, வணக்கம் ஆன்மீக அன்பர்களே. இன்று நாம் திருவடி புகழ்ச்சி பதிவு பார்க்க இருக்கிறோம். அதாவது பார்க்க இருக்க வரிகள் பரம கருணாம்பரம் தற்பதம் கணச்சொற்பதாதீத இன்ப வடிவம். இது இப்போ புக்கில் கொடுத்ததுபடி 18வது பக்கம் 18வது வரிகள். அதாவது மொத்தம் 4 வரியில் தான் இந்த பாடல் பெருமான் உலகத்திலே இதுதான் 4 வரியில் எழுதினது. அதாவது புக்கில் அது 128 வரியாக சுருக்கி கொடுத்துருக்காங்க. இடம் இருக்காது இல்லையா? இதை எழுதினோன்னா வரிசையாக எழுதினோன்னா இந்த 128 வரியையும் பெருமான் அதை 4 வரிக்குள்ளே தான் அடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த ஒவ்வொரு 4 அடி, அதாவது ஒவ்வொரு அடியுமே 224 சீர்களை உடையது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சான்ஸ்கிரிட்டில் இருக்கும், அப்புறம் வடமொழியும் தமிழும் கலந்துருக்கும், அப்புறம் லாஸ்ட்டில் தமிழில் இருக்கும். இப்போ இந்த புக்கில் இருக்கிறபடி 1 to 32 வரைக்கும் அந்த இறைவனோட விளக்கத்தை பற்றி தான் நம்ம பார்த்துட்டு வர்றோம். இப்போ பரம கருணாம்பரம் இந்த வரி பார்க்குறதுக்கு முன்னாடி போன பதிவில் நம்ம பரதுரிய அனுபவம் குருதுரிய பதம் அம்பகம்பகாதீத விமலம் அதை பார்த்தோம். அதை ஒரு சின்ன ரீக்கேப் பார்த்தோம்னா நம்மளுக்கு இதை புரியும். இப்போ இறைவனுடைய பதிவிலக்க தன்மையை நம்ம பார்த்துட்டு வரும்போது, அதாவது பதம்ன்றது திருவடி புகழ்ச்சியில் திண்டுக்கல் சுவாமி சொல்லும்போது 119 தடவை வருது. அப்போ பதம்ன்றது திருவடியை தான் குறிக்கக்கூடியது. அந்த திருவடி எங்கே இருக்குது? அந்த சிறநடு சிற்றம்பலத்தில் உச்சிக்கு கீழே உள்நாவுக்கு மேலே இருக்குது. அப்போ பதம் அப்படின்றது தான் இப்போ பிரித்தோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம போன பதிவில் பார்த்தோம் பதம். அப்போ இறைவனோட இருப்பிடம் அந்த பகரக்குடியில், அந்த பகர வடிவ குழியில் அந்த ஓங்கார மூலையில் அந்த நடுவில் பா என்றது அந்த பகர வடிவ குழியை குறிக்கக்கூடியது. தா இந்த தகராகாசம். இப்போ ஆன்மன் நம்ம ஆன்ம சிற்றணு வடிவினன்னு தானே சொல்கிறாங்க. அப்போ அந்த தகராகாசத்தை குறிக்கக்கூடியது. பதம் இம் அந்த மௌனத்தை குறிக்கக்கூடியது. மௌனானந்த ஜோதி மகரமையே அப்படின்னு சொல்லிட்டு பெருமான் திண்டுக்கல் ஐயா பதத்தை பிரித்து சொல்லுவாங்க. அப்போ அந்த இறைவனோட திருவடி நம்ம எங்கே இருக்குது? அந்த சிறநடு சிற்றம்பலத்தில் புருவமத்திக்கு உள்ளார உச்சிக்கு கீழே உள்நாவுக்கு மேலே இருக்குது. அப்போ நம்ம எப்பயுமே நம்மளுடைய நினைவை நம்ம எந்த செயல் செஞ்சாலும், இருந்தாலும் படுத்தாலும் கிடந்தாலும் அந்த புருவமத்திலே சிந்தனை வச்சுட்டே இருக்கணும். ஜீவாரண தயவு கண்டிப்பாக ஒவ்வொரு சன்மார்க்கிக்கும் பக்தி ஒழுக்கம், பெருமான் சொன்ன அந்த ஒழுக்கம், இந்திரிய ஒழுக்கம், காரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம்னா நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் நம்ம ஆன்ம ஒழுக்கத்தில் இருக்க முடியும். இப்போ திருவடி புகழ்ச்சி பார்க்குறதுக்கு முன்னாடி இதெல்லாம் சொன்னோம்னா தான் சன்மார்க்கிகளுக்கு நம்ம நினைவுபடுத்தி கொண்டே இருக்கணும், பக்தியோடு இருக்கணும். பெருமான் சொன்ன அந்த ஒழுக்கங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும். கொல்லாமை, பொறுமை, சாந்தம், அடக்கம், ஜீவகாரணிய தயவு, இந்திரிய நிக்கிரகம் செய்தல். பெருமான் சமய மத சன்மார்க்கத்தை பற்றி சொல்லும்போது இதை சொல்லுவார். இதை நம்ம கொல்லாமை, நான் எந்த உயிர்களையும் கொல்ல மாட்டேன், அந்த மாதிரி வாட்சியார்த்தமாக சொல்லி சொல்லி பழகினா அது லட்சியத்தோடு நம்ம வந்துடுவோமா. வாட்சியார்த்தத்தோடு சொல்லி பழகணும் அப்படின்னு சொல்லுவார். கொல்லக்கூடாது, எந்த உயிரிலையும் கொல்லக்கூடாது, பொறுமையாக இருக்கணும், சாந்தமாக இருக்கணும், அடக்கமாக இருக்கணும், ஜீவாரணி தயவோடு இருக்கணும். அப்போ சன்மார்க்கன்றது பெருமான் சொல்லும்போது பரோபகாரம் சத்விச்சாரம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ
அந்த சத்து விசாரணை இறைவனோட தன்மை என்ன, நம்மளுடைய சிறுமை என்ன அப்படின்றது விசாரிக்கணும். ஒருமித்த கருத்து உள்ளவர்களோட வந்து விசாரிக்கணும். அப்போ பர உபகாரம், பிற உயிர்களுக்கு வந்து நம்ம வந்து உபகாரமாக ஜீவகாரணி தயவோடு இருக்கணும். இப்படி இருந்தால் வந்து அதோட தவமும் பண்ணணும். பெருமாள் சொல்லியிருக்காங்க 6 வேளை தவம் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம அதுக்கு வந்து காலையில் அந்த பெருமான் சொல்கிறத நித்திய ஒழுக்கம் அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும். கண்டிப்பாக ஒவ்வொரு சன்மார்க்கிகளும் இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம இன்றைய பதிவுக்குரிய அந்த பாடல் விளக்கங்களை பார்க்கலாம். அப்போ போன பதிவில் உள்ளதை ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். பரதுரிய அனுபவம் அப்படின்றதும்போது பரம்னா அந்த மேலான பொருள், அந்த பரமகாசத்தில் இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை வந்து பரதுரிய அனுபவம் எங்கே இருக்கும் நம்ம போன டைமே பார்த்தோம். அதாவது ஜாக்கிரத், சொப்பனம், சுளுத்தி, துரியம், அதுக்கு மேலே தான் துரியம், துரியாதீதம். அதுலேயும் நம்ம நிறையா சொன்னோம். ஜீவசாக்கரம், ஜீவ சொப்பனம், ஜீவ சுளுத்தி, இந்த மாதிரி நிறையா படிநிலைகள் இருக்குது. அப்போ அந்த பரதுரிய அனுபவத்தில் தான் மேல் நோக்கிய விழிப்பு உணர்வு நிலையில் தான் வந்து அந்த இறை பரம்பொருளை நம்ம தெரிஞ்சுக்கிற முடியும். அப்போ அந்த துரிய அனுபவத்தில் தான் வந்து பரதுரிய அனுபவத்தில் தான் வந்து நம்ம பார்த்தோம் போன பதிவில் வந்து அந்த மாயாய் மலம், கண்ம மலம், அந்த 2 மலங்களையும் வந்து அதை நீக்கி கொள்ள முடியும். அதுக்கடுத்து வந்து குருதுரிய பதத்தில் தான் அந்த இறைவனே வந்து குருவாக வந்து நம்மளுக்கு அந்த லாஸ்ட் மலம், அந்த ஆணவ மலத்தை நீக்கி கொடுப்பாரு. பரதுரிய அனுபவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனுபவம்னா அதை வந்து நம்ம வெளியில் வந்து அந்த இறை அனுபவத்தை நம்ம வந்து அங்கேயும் சுட்டி காட்ட முடியாது. அப்போ பொது உணரும் போதலால் பிரித்து அது எண்ணில் தோன்றா அருட்பெருஞ்சோதி. அப்போ புருவமத்திக்குள்ள அந்த உணரத்த முடியும், இறைவனை வந்து சுட்டி காட்ட முடியாது. அப்போ அனுபவம், அந்த துரிய அனுபவம் வந்து அந்த மாயை கண்மமலத்தை நீக்கி கொடுக்கக்கூடியது. துரிய பதம் நம்ம போனதில் என்ன பார்த்தோம், இறைவனே குருவாக வந்து இப்போ பெருமானாருக்கு வந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவனே குருவாக வந்து அந்த ஆணவ மலத்தை, அதான் வந்து லாஸ்ட்டில் வந்து ஆணவ மலத்தை நீக்கிட்டு இறைவனும் பெருமானும் ஒன்றான நிலையை வந்து அந்த குருதுரிய பதத்தில் தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். பகம்பகா தீத விமலம். அப்போ பகம்பகா அப்படின்போது கூட்டல் பகா கூட்டல் அகம் அப்படின்னு கூட பிரிக்கலாம். அப்போ இந்த சாதாரண ஆன்மாவை இருக்கக்கூடியது வந்து அந்த ஓம்ன்ற பிரணவ அந்த ஓங்காரத்தன்மையோடு அந்த மலமற்ற நிலையை குறிக்கக்கூடியது தான். அப்போ அம்பகா அப்படின்னா வந்து கண்ணுன்னு கூட ஒரு சிலர் வந்து வெளியில் சொல்லுவாங்க. இப்போ கண்ணுன்றது கூட அந்த அகநோக்கிய கண், அந்த ஞானக்கண், அந்த நெற்றிக்கண், அந்த நெற்றிக்கண் இருக்கக்கூடிய அந்த மேலே பார்த்து அந்த பகர வடிவ குழியில் பார்த்து நம்ம வந்து அந்த விசேடத்தன்மை கூட வந்து நெற்றிக்கண் வந்து ஞானக்கண் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த அம்பகாதீது அப்படின்றபோது அந்த நெற்றிக்கண் ஞானக்கண் அப்படின்னு ஒரு மீனிங் இருந்தால் கூட அந்த அகநோக்கிய விழிப்புணர்வோடு அங்கே வந்து அந்த நெற்றிக்கண்ணை செலுத்தி சிறநடு சிற்றம்பலத்தில் இறை நிலை அடையிறது, அந்த திருவடியை அடையிறது வந்து பதம் அப்படின்னு தான் நம்மளுக்கு சொல்லும்போது, பகா அதீதம் அப்படின்றபோது இன்னொரு மீனிங் வந்து திண்டுக்கலையாக சொல்கிறாங்க. அதாவது அம்பகம் அப்படின்னா கண்ணுன்னு ஒரு மீனிங் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இறைவனுடைய 6 இயல்பை வந்து சுற்றுறது. அதாவது வீரியம் 1, ஞானம் வந்து 2, செல்வம் வந்து 3, 4 வந்து புகழ், 5 வந்து ஈஸ்வரத்தன்மை, 6 வந்து அவாயின்மை. இந்த 6 தன்மைகளுக்கும் அப்போ அதீதமாக அந்த பகா அதீதம், அதுக்கு அந்த 6 தன்மைக்கும் அந்த இறைத்தன்மைக்கு அப்பாலும் அவன் அதீதத்தில் இருக்கான், அதுக்கு அப்பாலும் இருக்கான். இந்த களங்கமற்ற பரிசுத்த பொருளாக வந்து மெய்ப்பெரம்பொருள் வந்து இருக்குது. அந்த பகா அதீதம்னா அந்த எல்லையில் அதுக்கு மேலே அந்த அதீதத்தில் இருக்குது. அப்போ விமலம், அப்போ மலமற்ற நிலை. அப்போ பெருமான் வந்து அந்த மலமற்ற அந்த துரியத்தில் இறைவன் வந்ததுனால அந்த மலங்களற்ற நிலையை அடைஞ்சதுனால அவரும் விமலனாக இருக்காரு, அந்த இறையும் விமலமாக தான் இருக்குது. அப்போ மலம்னா இப்போ மலங்களற்ற விமலம் அப்படின்றபோது கற்பூரம் மணக்குது, போன பதிவில் பார்த்தோம். அதாவது மலங்களற்ற நிலை வந்த பின்னாடி இறைவனும் அவரும் வந்ததுனால கற்பூரம் மணக்கின்றது என் உடம்பு முழுவதும் கணவர் திருமேனியில் கலந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போன பதிவில் அந்த அனுபவ மாலை பாடல் கூட பார்த்தோம். அப்போ போன பதிவில் பார்த்தாச்சு. இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து பரம கருணாம்பரம் தற்பதம் கனசொற்பதாதீத இன்ப வடிவம். இப்போ பரம கருணாம்பரம் அப்படின்றபோது பரம் கூட்டல் கருணை கூட்டல் அம்பரம்னு பிரிக்கலாம். இப்போ பரம்ன்றது வந்து மேலான பொருள், அந்த பரம்பொருள் இருக்கக்கூடிய தன்மை அப்படின்னு சொன்னோம், மேலானது அப்படின்னா. கருணை அப்படின்னா நம்மலாம் வந்து பிற உயிர்கள் மேலே வச்சுருக்கிறதுலாம் வந்து பெருமாள் கூட நிறைய இடத்துல சொல்லியிருப்பாங்க. நம்ம வந்து பிற உயிர்கள்ட்ட காமிக்கிறது தயவு.
இறைவன் மேலே காமிக்கிறது அன்பு. அதே மாதிரி அவர் காமிக்கிற கருணை தான் பெருங்கருணை. நம்ம வந்து கருணை வந்து ஒரு குறுகிய அளவில் தான் நம்ம கருணை வச்சுருப்போம் எல்லாருமே. ஆனால் அவர் காமிக்கிறது வந்து எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரையும் தம்முயிரை போல் எண்ணி அப்படின்னு சொல்லிட்டு பெருமான் குறிப்பிடுவாங்க. இறைவனுடைய கருணை பெருங்கருணை. அப்போ பரம கருணாம்பரம். அப்போ பரம் கூட்டல் கருணை. அவனுடைய கருணை வந்து பெரிய கருணை அப்படின்னு சொல்லிட்டு அம்பரம். அப்போ பரம் கூட்டல் கருணை கூட்டல் அம்பரம். அம்பரம் அப்படின்றது அந்த அந்த தகராகாசம் நம்ம பார்த்தோம் இல்லையா, தகராகாசத்தை தான் குறிக்கக்கூடியது அம்பரம். அப்போ தகராகாசம் வந்து எங்கும் நிறைகிற அந்த ஆகாசத்தினோட ஒரு சிறு கூறு தான் வந்து அந்த எங்கும் நிறைந்த அந்த எல்லாமல்ல கடவுள் வந்து ஒரு ஆன்ம சிற்றன் வடிவில் நம்மளுடைய சிறந்த பகர பீடத்தில் வந்து அந்த கருணைவான் பொருளால் மிளிர்கின்ற அந்த பகரவண்ணம் பீடம், அந்த இருப்பிடம், இதன் மீது அதோட ஒளிர்கின்ற அந்த ஒளி வடிவு தான் வந்து தகராகாசம். அதுதான் வந்து அந்த தனி பெரும் கருணை வடிவமாக இருக்குது. அந்த பரம கருணாம்பரம்ன்றது வந்து அந்த மேலான அந்த பரம்பொருள் வந்து அந்த அம்பரத்தில், அந்த தகராகாசத்தில், அந்த பகர வடிவ குழியில், அந்த கருணையோட அந்த சிறநடு சிற்றம்பலத்தில் அந்த ஒளிர்கின்ற அந்த தகராகாசத்தை குறிக்கிறது. அந்த அம்பரன்றது பரம கருணாம்பரன்றது தகராகாசத்தை குறிக்கிறதுன்னு நம்ம பார்த்தோம். தகராகாசன்றது இந்த பதத்தில் இருக்கக்கூடிய அந்த தகராகாசன்ற பதிவோட பார்த்தோம். அப்போ அந்த இறைவன் வந்து கருணையோடு வந்து அந்த சிறநடு சிற்றம்பலத்தில் இருக்கான். பரம கருணாம்பரம். அவன் தான் தற்பதமாக இருக்கான். அப்போ தற்பதம் அதாவது பதம் நம்ம பார்த்தோம் இல்லையா, பதம்ன்றது 119 இடத்துல திருவடி புகழ்ச்சியில் வருது. பான்றது பகரவடிவ குழி, தான்றது தகராகாசம், வந்து அந்த மௌனானந்த ஜோதி மகர மெய்யே. அதுதான் அந்த கடவுளோட மெய்யான உருவம், உண்மையான உருவன்றது வந்து அந்த பதம்தான். இதுதான் இந்த பதம்தான் வந்து இந்த பதமாகிய மெய்ப்பொருளை தான் வந்து அது அப்படின்றது தத்பதம் அப்படின்றது வந்து தத்துனா அதுதான் அருட்பெருஞ்சோதி. அதுதான் நீயா இருக்கிற, அதுதான் தத்துவமசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் தத்பதத்தை வந்து குறிக்கக்கூடியது. அது நீயாக இருக்கிற, அதுதான் தத்துவமசி, அதுதான் தத்பதம், அதுவாக இருக்கிற. தத்துனா அதுனா எது? அருட்பெருஞ்சோதி. அந்த பதம்னா அந்த பதம் இருக்கக்கூடிய அந்த மெய்யான உருவத்தை வந்து சுற்ற இடம் வந்து எது? அந்த சிறநடு சிற்றம்பலம். அப்போ அது எதுவாக இருக்கிற அந்த வந்து பதமாக இருக்கிறது வந்து திருவடி புகழ்ச்சியில் வந்து இந்த 119 இடத்துல வரதை சொல்கிறாரு பெருமாள். அந்த தற்பதமாக இருக்குது. அதாவது இந்த பதம் அப்படின்னா உண்மையில் கடவுள் அனுபவம் முழுமையாக வெளிப்படுத்தி விளங்கக்கூடிய அந்த திரு உருவம், அந்த கடவுளோட மெய் உருவம், அதைத்தான் பதம் சொல்கிறது. அதான் திருவடின்னு சொல்கிறது. பதம், திருவடி, அடி. இப்போ கடவுள் வாழ்த்தில் கூட நம்ம இதில் திருக்குறளில் கூட சாகா கல்வியை பற்றி பேசும்போது பெருமான் கூட வந்து தேவர் குறளை பார்த்தால் வந்து விளங்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த 10 குறளில் கூட வந்து முதல் கடவுள் வாழ்த்து முதல் அதிகாரத்தில் வந்து 7 குறளில் வந்து அடி தாள் அப்படின்னு வரும். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலைமிசை நீடொளி வாழ்வார், இந்த மாதிரி அடி தாள்ன்ற மாதிரி வரும். கோளில் பொறில் குணமில்லவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை, இந்த மாதிரி தாள் அடி அப்படின்னு வரும். அப்போ அந்த பதம்ன்றது அந்த கடவுளோட உண்மையான மெய்யுருவம். இந்த பதமாகிய மெய்ப்பொருளை வந்து புறத்தில் இருந்து அதுதான் தத்து என மறை ஆகமங்கள்லாம் அது தத்துவமசின்னு சொல்லிட்டு தான் வேத ஆகமங்கள் சொல்லியிருக்கு. அப்போ இந்த தத்பதத்தை தான் அந்த இறைவனோட மெய் உருவத்தை வந்து அது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் போயிருக்கு. வேத ஆகமங்கள்லாம் வந்து இறைவனோட திருவடியை மட்டும்தான் பார்த்துருக்கு. ஆனால் பெருமான் ஒருத்தர் தான் வந்து இறைவனோட வந்து அடிமுடியை பார்த்தவங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ தத்பதம் அது நீயா இருக்கிறாய், அந்த அற்புறஞ்சோதி நீதான் அப்படின்ற மாதிரி. அதுக்கடுத்து சொற்பதாதீதம் இன்ப வடிவம். அவனை வந்து ஒரு சொல்லுக்குள்ளே நம்ம அடைக்க முடியுமா? இப்போ அப்பர் சாமி கூட சொல்லுவார், ஓசை ஒளியெல்லாம் ஆனாய் நீ அப்படின்னு சொல்லியிருப்பார். இப்போ சொற்களையெல்லாம் கடந்த நிலை சிதாகாசத்தில் வந்து அந்த தத்பதமாக அந்த ஆகாச உருவமாக உள்ள அந்த பரம கருணாம்பரம் வந்து தகராகாசம் அந்த தத்பதத்தில் அந்த இது வந்து இந்த சொல்லுக்குள்ளே அடங்க மாட்டாங்க. அதான் சொல்பதாதீதம். அந்த சொல்லுக்குள்ளே அதீதமாக இருக்கான். அந்த சொற்களெல்லாம் கடந்த இப்போ இறைவன் வந்து அந்த பரமாகாச அண்டத்தில் உள்ளதும் பிண்டத்தில் உள்ளதுன்னு சொல்லியிருக்காரு. இப்போ அண்டத்தில் கூட மின்னல் அப்புறம் இடி இந்த மாதிரி வருது. இடின்றது வந்து ஒளி சவுண்டு நாதம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டால் கூட, ஒளின்றது வந்து லைட் அப்படி எடுத்துக்கிட்டால் கூட, அப்போ அந்த ஒளியும் அந்த லைட்டும் சவுண்டும் வர்றது எங்கே? அந்த ஆகாசத்தில். அப்போ இங்கே உள்ளாரையும் நம்ம என்ன சொல்லணும், பிண்டத்துலேயும் அந்த சிதாகாசத்துலேயும் அந்த ஒளிலாம் வருது இல்லையா, நாதம் அம்பிரமும் நாதாண்டமும். இங்கேயும் அந்த ஒளி சவுண்டும் லைட்டும் இங்கேயும் நம்மளுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். அதெல்லாம் தாண்டி அந்த இது வந்து எங்கேருந்து வருது, அந்த ஒளி எங்கேருந்து வருது, அந்த சவுண்டு எங்கேருந்து வருது, அந்த லைட் எங்கேருந்து வருது, அந்த சிறநடு சிற்றம்பலத்தில் உள்ள அந்த சிதாகாசத்தில் இருந்தால் அதை உருவாக்கி கொண்டு இருக்கிறவன் வந்து அந்த இறைவன் தான்.
அப்போ அந்த இதுக்கும் அது இது வந்து கன சொல்பதாதீதம் அப்படின்ற அந்த சொல்லுக்கும் அப்பாற்பட்டு அவன் இருக்கான். அந்த ஒளி உண்டாக்கி கொடுக்குறதும் அந்த சிறுநடு சிற்றம்பலத்தில் இருக்கிற அந்த ஆகாச தன்மையுடைய அந்த இறைவன் இருப்பிடமானே அந்த பதம் திருவடி இருக்கக்கூடிய அந்த இறைவனுடைய இருப்பிடம், அந்த அற்பெருஞ்சோதி ஆண்டவனுடைய இருப்பிடத்திலிருந்து தான் கூட அந்த ஒளி வருது. அப்போ அந்த சொற்களுக்கெல்லாம் அவன் அப்பால் இருக்கான். அந்த ஒளியே உண்டாக்கி கொடுக்குறவன் அவன் தானே. அப்போ அந்த ஆகாச வடிவமாக இருக்கக்கூடிய அந்த பரம கருணாம்பரமாக இருக்கக்கூடிய அந்த இறைவனுடைய திருவுரு வந்து தற்பதமாக இருக்குது. அவனை வந்து சொல்லுக்குள்ள வந்து அடக்க முடியாது. அதுக்கும் அதீதமாக இருக்கான். அந்த தான் இன்பமாக இருக்கான். அந்த இறைவனுடைய திருவுரு தான் இன்ப வடிவமாக இருக்குது. அப்போ இந்த வரிக்கு வரிய மீனிங் வந்து இன்றைக்கி பார்த்துட்டோம். அதாவது பரம கருணாம்பரம் தற்பதம் கன சொல்பதாதீதம் இன்ப வடிவம். அந்த மேலான அந்த சிறுநடு சிற்றம்பலத்தில் அந்த ஓங்கார பீடத்துக்குள்ளே உச்சிக்கு கீழே உள்நாக்குக்கு மேலே அந்த பரம்பொருளை வந்து இறைவனுடைய இயல்பை வந்து எங்கே இருக்கிறான், அவன் எப்படி இருக்கான், கருணையாக இருக்கான், சொல்லுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கான், அவன் தான் அதுவாக இருக்கான். அதுதான் வந்து அந்த இறைவனோட இருப்பிடத்தை வந்து பெருமான் இறைவனோட பதியோட விளக்கத்தை தான் நம்ம பார்த்துட்டு வரோம். அப்போ இந்த வரி வந்து பரதுரிய அனுபவம் போன வாரம் பார்த்தோம். பரதுரிய அனுபவம் குருதுரிய பதம் அம்பகம்பகாதீத விமலம். இன்னைக்கு பார்த்தது பரம கருணாம்பரம் தற்பதம் கன சொற்பதாதீத இன்ப வடிவம். நன்றி அன்பர்களே. நீ அடுத்த பதிவில் அடுத்த வரிகள் பார்க்கலாம். பெருமானோட திருவருளால் இன்று நல்லபடியாக முடிந்தது. வணக்கம் அன்பர்களே. நன்றி, வணக்கம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமானார் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம். பெருமானே நன்றி, வணக்கம் அன்பர்களே.